அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி பார்க்குறது அக்னியினுடைய சிறப்புக்கள், வேதங்கள், 4 வேதங்கள் கூறக்கூடிய அமைப்புகளை பார்க்க இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துவது மட்டுமல்லாமல் அதிக துன்பத்திற்கு அவதிப்படும் மனிதன் மட்டுமல்லாமல் நிலம், நீர், காற்று, ஆகாயமாகிய 4ம் எல்லாம் மாசு என்ற நிலையில் வந்துவிட்டது. இனி எங்கும் அக்னிஹோத்ரா, பிரமிடு மருத்துவம் என்ற நிலைக்கு நிச்சயமாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அங்குதான் பரிசுத்தம், அந்த பவித்திரம் என்று சொல்லக்கூடிய அக்னியின் பெருமையை நன்குணர்ந்த ஜெர்மானிய வேத விற்பன்னர் மாக்ஸ் முல்லர் ஃபோனா கிராஃபில் முதலில் அவர் தம் குரலில் ஒலிக்க செய்தது. அக்னிமிலே புரோஹிதம் யக்ஞேய வேதம் ரிக்விஜயம் ஹோமாதாரம் ரத்ன தாமதம் எனும் ரிக்வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை தான் எல்லா செல்வத்தையும் வழங்கும் அக்னியை வணங்கும் முறையை முறையாக எடுத்துச் சொல்லும் அக்னிஹோத்ராவின் மகிமையை சொன்னவர். அதிலிருந்து தான் இந்த நெருப்பு பவித்திரம் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னர் காலத்தில் ராஜாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்ன தெய்வங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த அக்னிஹோத்ரா, அக்னி யாகம், இதை பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. ராமபிரான் அவருடைய தம்பிகள் எல்லாம் தசரதனுடைய யாகத்தின் மூலமாகத்தான் பிறந்தார்கள் என்று இராமாயணத்தில் கூறப்படுகிறது. யாகம் என்பது அவ்வளவு பெரிய மகா பவித்திரமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் நெருப்பில் ஆவாகனம் செய்யப்பட்ட எந்த விஷயமும் நம்மை சேரும், நமக்கு உதவி செய்யும் என்று இது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா தத்துவங்கள் தான் இந்த அக்னி. இந்த 4 வேதங்களில் இந்த அக்னிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்தே நமக்கு தெரியும். பிரமிடுகளின் அதிசயத்தக்க ஆற்றல்களை பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் பிரமிடுகளை விட பல 100 மடங்கு ஆற்றல் மிக்க அற்புத தெய்வீக அக்னிஹோத்திரம் என்ற ஒரு சிஸ்டத்தை யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த அக்னிஹோத்திரம் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். போபால் விஷவாயு விபத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். மீண்டும் பலர் மறுபிடிவு எடுக்க காரணமாக இருந்ததுதான் இந்த அதிசய அக்னிஹோத்ரா. நிலம், நீர், காற்று, ஆகாயம் முற்றிலும் மாசுபட்ட நிலையில் இனி எங்கும் அக்னிஹோத்ரா தான். இன்றளவும் அதிசய தெய்வீக அக்னிஹோத்திரம் பற்றியும் அதை நடத்துபவர்கள் பற்றியும் எழுதாத நாடோ மொழிகளோ கிடையாது. ஐக்கிய அமெரிக்க நாடான USA, சிலி, போலாந்து, மேற்கு ஜெர்மனி போன்ற நாடுகள் அக்னிஹோத்திரம் ஹோமோதெரபி என்று நடத்தி கொண்டு அதனுடைய பலன்களை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. சிலி நாட்டின் மலை மீது உள்ள அக்னி கோயிலுக்குள் தங்கினாலே நோய்கள் அனைத்தும் ஓடி ஒளிந்து விடுகிறது என்று மக்களெல்லாம், விலங்குகள், கால்நடைகள் கூட நோய்களை தீர்த்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அதிசயங்கள் அங்கு நடக்கிறது. இந்த அக்னிஹோத்ராவுக்கு 5 அடிப்படை விதிகள் இருக்கிறது. அந்த அடிப்படை விதிகள் என்னன்னா, அந்தி சந்தி நேரம், சரியான நேரம், சூரிய உதயம் சூரிய மறையும் நேரம். அக்னி பசும் சாண வறட்டையினால் வளர்க்கப்படும் அக்னி நிச்சயமாக வேலை செய்யும். 3வது சரியான அளவில் செய்து செப்பு பிரமிடு பாத்திரம். 4வது சுத்தமான பசு நெய் கலந்த முழு பச்சரிசி சிறிதளவு. 5வது மந்திரம், இதற்குரிய மந்திரம். இவைகள் மூலமாக தான் இந்த அக்னிஹோத்ரா மிக மிக எளிமையாக செய்யப்படுகிறது. இதனால் பலன்கள் என்று பார்த்தால் மிக அரிதான பலன்கள். இந்த அக்னிஹோத்திரம் இன, மொழி, மதம், தேசங்களை கடந்து சகல யோகம் தரும் யோகம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இப்பொழுது அக்னிஹோத்ரா செயல்முறையை பார்க்கலாம். அக்னிஹோத்ரா பயிற்சி எளிமையானது. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் கூட இதை செய்யலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவரே இதை செய்யணும். மற்றவர்கள் அவர்கள் கூட உட்கார்ந்திருந்தால் போதும். மேலும் நீங்கள் அடுக்குமாடி கட்டிடத்தில் வசித்தால் ஒருவர் கீழ்த்தளத்தில் மற்றொரு மேல்தளத்தில் செய்யலாம். பொது இடங்களில், பல இடங்களில், இந்த மக்கள் கூடும் இடங்களில் கூட செய்யலாம். அக்னிஹோத்திரம் செய்வதற்கு முன்பாக இயன்றவரை குளித்துவிட்டு செய்வது நிச்சயமான ஒரு உசித்தமான உண்மை. அப்படி குளிக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் கை, கால், முகம் கழுவிக்கொண்டு இதை செய்யலாம். சூரிய உதயத்தில் செய்யும் முறை. சூரிய உதயத்திற்கு 5 அல்லது 10 நிமிடத்துக்கு முன்னாடியே என்ன செய்யணும், முதலில் ஒரு சிறிய பசுஞ்சாண வரட்டியை எடுத்து செப்பு பிரமிடு பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும்.
மேலே கற்பூரம் அல்லது குங்குலியம் அல்லது நெய் இதை வந்து அது மேலே கொஞ்சோண்டு போட்டு வரட்டி மேலே நெருப்பு பற்ற வைக்கணும். நெருப்பு பற்ற வச்சோடனே அது ஜுவாலையுடன் எரியும். உங்களுக்கு இடது பக்க விரலளவு முழு பச்சரிசி கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். அது வந்து முழு பச்சரிசியாக இருக்கணும். இது அந்த பசு நெய் சில துளிகள் விட்டு மேலே அது கூட கலக்கி அந்த வரட்டிக்கு மேலே போடணும். இந்த வரட்டிக்கு மேலே போடும் பொழுது சூர்யாயே ஸ்வாஹா சூர்யாயே இதம் நமாம பிரஜாபதாயே ஸ்வாஹா பிரஜாபதாயே இதம் நாமாமா இந்த மந்திரத்தை சொல்லணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரம் மிக முக்கியம். சூர்யாயே ஸ்வாஹா சூர்யாயே இதம் நாமாம பிரஜாபதாயே ஸ்வாஹா பிரஜாபதாயே இதம் நாமாமா இந்த மந்திரம் மிக மிக எளிமையான மந்திரம் தான். இதில் என்ன அதனுடைய பொருள் அப்படின்னு சொன்னால் வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இருக்குது. இந்த அக்னிஹோத்ராவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புகள் நிறைய இருக்குது. இந்த அக்னிஹோத்ராவை செஞ்சு இதில் ஆவாகனம் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வேண்டுதல் செஞ்சாலும் நிச்சயமாக நடக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதை பல நபர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் கூட இந்த அக்னிஹோத்ரா தினமும் பல்லாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அதிசயமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அரசியலாகட்டும் மற்ற அறிவியலாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஆன்மீகத்தை முதல்ல வச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்க. அணுக்களம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு கூட ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்கு அவ்வளோ முக்கியமான சிறப்பு இருக்குது. மேலும் நம்மை படைத்து காத்து ரட்சிக்கும் இயற்கை சமசீர் பெற அளிக்கப்படும் சிறிய காணிக்கை நெய் தான். வேதங்களில் பயன்படுத்தும் ஒரே பொருள் நெய் தான். உயிர் காக்கும் ஆயுர்வேத மருந்துகள் பசு நெய் கலந்து தான் இருக்கும். இது வாதத்தையும் பித்தத்தையும் சமப்படுத்தி கண்ணை ஒளிபெற செய்து மூட்டு வலியை போக்கி மேனியை மினுமினுப்பு செய்கிறது. வேதங்கள் இதை சர்ஃபின் என்று அழைக்கின்றனர். பசு நெய்யால் உண்டாகும் நற்பலன்கள் தெய்வலோக அமிர்தத்தின் பயனுடன் ஒப்பிடத்தக்கவை. இதனால் பசு நெய்யை அமிர்தய நாபி என்று கூட யோகிகள் சொல்லுவார்கள். அக்னியின் பசினை இடப்படுவதற்கு சில வாயுக்கள் தோன்றி அண்டவெளியில் கலந்து உயிரினங்கள் அனைத்தையும் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சிறந்ததொரு பரிசுத்தமான சுற்றுப்புற சூழ்நிலையை உருவாக்குகிறது. இந்த அக்னிஹோத்திரம் எவ்வாறு இவ்வளவு ஆற்றல் மிக்கதாய் உள்ளது, எப்படி இவ்வளவு முக்கியத்துவமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நெய் கலந்த அரிசி வந்து இடும் பொழுது ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் உண்டாகும் 5 வகையான புகைகள் தான் இதற்கு காரணம். எத்திலின் ஆக்சைடு, புரோஃபிலின் ஆக்சைடு, ஃபார்மலைடு, பியூரோயா, லாக்டான் மற்றும் அசெட்டிலின். அக்னியில் இடப்படும் படையல்கள் முழுமையாக எரியும் சாம்பலாக பிறகு சிறிது நேரம் பிராணாயாமம் தியானம் செய்ய வேண்டியதன் அவசியம் இப்போது புரிகிறது. அதீத மன இறுக்கம், உளைச்சலால் உருவாகும் அதிக இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, குடல் புண், தலைவலி, மூட்டு வலி போன்றவை இது போன்ற எந்த நோயாக இருந்தாலும் சரி இரத்தம், மூச்சு, நரம்பு மண்டலங்கள் நல்ல வலுவடைய செய்கிறது. ஆல்ஃபா அலைகள் தோன்றுவதற்கு அதிகமான மூளை அழுத்தங்கள் என்று மருந்தின்றி கடுமையாக இந்த தளர்வை உண்டாக்கக்கூடிய அற்புதமான இந்த வாயுக்கள் இந்த அக்னிஹோத்திராவில் தான் இருக்குது. நோய்களிலிருந்து விடுபட மருந்தை நாடிய இந்த நாகரிகமான உலகம் முற்றிலும் மருந்துக்கே அடிமையாகி ஆயுள் முழுதும் மருந்தையே உணவாக உட்கொள்ள வேண்டிய மோசமான நிலை உருவாகிவிட்டது. இனி மருந்தின்றி நோயின்றி வாழ முடியுமா என இயங்குபவர்களுக்கு முடியும் நிச்சயம் முடியும் என வழிகாட்டும் இந்த இயற்கை மருத்துவத்தில் அக்னிஹோத்திரம் புரியும் அதிசயங்களை இங்கே நிச்சயமாக எடுத்து சொல்ல முடியும். கடுமையான சைனஸ் வந்து 3 நாட்களில் மறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அரிப்பு, தொடைகள், இடுக்குகளில் இருக்கக்கூடிய அரிப்புக்கு அக்னிஹோத்திர சாம்பலை பூசிய 3 நாட்களில் அதனுடைய அடிச்சோடு தெரியாத அளவிற்கு மறைந்து போனது. ஆறாத புண்கள் கூட மேல் பூச்சாக சாம்பலை 3 நாட்களில் குணமானது தெரிய வருகிறது. இரத்த அழுத்தத்துக்கு தேனில் கலந்து இதனுடைய பஸ்பம் உள்ளுக்கு சாப்பிட 3 அல்லது 4 வாரங்களுக்குள் இரத்த அழுத்தம் குறைந்ததா நிரூபணம் இருக்குது. வாயு தொல்லைக்கு வந்து இந்த சாம்பலை 3 முறை தினமும் உள்ளுக்கு பயன்படுத்த வாயு தொல்லை குணமாயிருக்கு. ஒற்றை தலைவலி கூட இதுக்கு குணமாயிருக்கு. டான்சில் குணமாயிருக்கு. இந்த அதிசய கண்டுபிடிப்புகள் மோனிகா ஜெனி அவர்களின் அனுபவத்தில்
இருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய வேறு ஒரு நபர் சொல்கிறாரு, எனது சொந்த அனுபவத்தில் பயங்கரமான ஸ்கூட்டர் விபத்தில் கை மூட்டு சதை தேய்ந்து எலும்பு வெளியே தெரிந்த நிலையில் வெறும் அக்னிஹோத்திரா சாம்பலை அள்ளி பூசிக்கொண்ட சில நிமிடங்களில் நன்கு ஆறிய புண் போன்று மேலே காப்பு ஏற்பட்டது. 2 நாட்களில் முற்றிலும் குணமானது. வேறு எந்த மருந்தும் பயன்படுத்தாமல் கிடைத்த இந்த அதிசய பயனை நேரடியாக கண்ட நவீன மருத்துவர்கள் தற்போது என்னை போன்ற அக்னிஹோத்திரம் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தீர்கள் என்று ஒருத்தர் தன்னுடைய சுயசரிதில் சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஆறாத புண்கள் என்றாலும் இம்முறையில் எளிதில் குணப்படுத்த முடியும். குறிப்பாக சொறி, சிரங்கு, படை, மறு, எக்ஸிமோ, சோரியாசிஸ் போன்ற சகல நோய்களிலிருந்தும் இந்த சாம்பலில் தயாரித்த மருந்துகள் நிச்சயமாக பயன் தருகிறது. மேலும் இந்த அதிசயம் அனைத்தும் எவ்வாறு நிகழ்கிறது என்று தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் இதை பயன்படுத்துவதுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகத்தான் செய்கிறது. அமைதியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையுடன் சகல சௌபாகியங்களும் அக்னிஹோத்திரம் செய்வதால் மட்டுமே நமக்கு கிடைத்துவிடும். அக்னிஹோத்திரம் செய்யும் இடத்தில் காற்றின் விஷக்கிருமிகள் மாயமாக மறைவதையும் உடலில் இரத்தமுள்ள நோய் கிருமிகள் கூட குறைவதையும் எடுத்துக்காட்டுடன் நிரூபித்திருக்கிறார்கள். இன்னும் இதனுடைய சிறப்புகள் எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கான சிறப்புகள் இருக்கிறது. நாம் ஒரே வீடியோவில் இதை சொல்ல முடியாது. நாம் இதை பல ஆண்டுகளாக அக்னிஹோத்திரம் செஞ்சு இதனுடைய சாம்பல்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய நிறைய அரிதான விஷயங்கள் நம்முடைய சிஷியர்கள் நம்மிடம் பயிற்சிகள் எடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களும் நிறைய பேர் இந்த அக்னிஹோத்திரா செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்களும் இந்த அக்னிஹோத்திராவை பற்றி அறிமுகமாவது செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.